வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணுற நியூ ஜாயினிங்ஸ் ஒவ்வொரும் திரும்ப 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 கேட்கக்கூடிய மிக முக்கியமான பேசிக்ஸ் டவுட்ஸ். பிவினா என்னங்க, பிவினா என்ன, எஸ்பினா என்ன, குரூப் பிவினா என்ன, சைடு வால்யூம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயிலை நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் யூ ஆல் டீம் நம்பர் 1 சேனல். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸில் இந்த பேசிக் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம ரொம்ப கிளியர் ஆயிருவோம். நம்ம டீமுக்கு கைட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிரும். இதில் தான் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம கான்ஃபிடன்ட் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால டீமுக்கு எஜுகேட் பண்ண முடியாமல் போகுது. இதில் பேசிக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டிபி அப்படின்னு ஒன்று இருக்கும். இது எங்கே நம்ம பார்ப்போம்னா, ப்ராடக்ட் வாங்கும் பொழுது அந்த ஆர்டர் ஃபார்மில் டிபி எம்ஆர்பின்னு இருக்கும். டிபி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். யாரெல்லாம் நம்ம வெஸ்டீஜில் இணைஞ்சிருக்குமோ அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய ரேட் பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். அடுத்தது எம்ஆர்பி, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது பேரு. இது நம்ம இணையாதவங்க, நம்ம கிட்ட பொருளை வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாம எம்ஆர்பி ரேட்ல கொடுப்போம். அதாவது டிஸ்ட்ரிபியூட் பிரைஸ்ல வாங்கி எம்ஆர்பி ரேட்ல கொடுப்போம். அது பேர் தான் எம்ஆர்பி. அடுத்தது பிவி, பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு பேரு. எதுக்காக இந்த பாயிண்ட் வேல்யூ வச்சிருக்காங்கன்னா, நம்மளோட கமிஷன்ஸ் லெவல் பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேட் பண்றதுக்கு பிவி அடிப்படையிலையும் பண்ணுவாங்க, டர்ன் ஓவர் அடிப்படையிலையும் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளவு பாயிண்ட்னா 30 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட். நமக்கு தெரியும் பர்சன்டேஜ் லெவல்ல ஒரு பிவில இருந்து 5500 பிவி வரைக்கும் நமக்கு பர்சன்டேஜ் கால்குலேஷன் வரும். அதுல நம்ம இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ப்ராடக்ட்டுக்கு பேஸ் பண்ணி மாறும். ஸ்டாண்டர்டு 30 ரூபா அப்படிங்கிறது இல்ல, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் வேல்யூ இருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகுது. அடுத்தது பிவி, பிசினஸ் வேல்யூ. இந்த பிசினஸ் வேல்யூக்கு தான் நம்ம நிறுவனம் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த பிசினஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சுக்குவாங்க, இது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இது கம்பெனி கால்குலேஷன் பண்றதுல அவங்க பண்ணிக்குவாங்க. இதனோட மீனிங் என்ன அப்படிங்கறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது எஸ்பி, செல்ஃப் பர்ச்சேஸ். ஆப்ல போய் பாத்தீங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸ், குரூப் பிவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம பர்சனலா பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா நம்மளோட ஐடியில, அது பேர் தான் எஸ்பி, செல்ஃப் பர்ச்சேஸ். அடுத்து சிபிவி, குமுலேட்டிவ் பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு பேர் இதுக்கு. அப்படின்னா நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து அந்த மாசத்துல எவ்வளவு பிவி பண்ணிருக்கிறோமோ அது இருக்கும். லாஸ்ட் மந்த் பண்ண பிவி ஆட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஆட் ஆகிக்கிட்டே வர்றது பேரு தான் குமுலேட்டிவ் பாயிண்ட் வேல்யூ. இது பர்சன்டேஜ்ல அப் டு 11% வரைக்கும். இதை நம்ம திரும்ப திரும்ப பேசுவோம், திரும்ப திரும்ப நம்ம பார்க்க வேண்டிய இருக்கும் நம்ம. அடுத்தது குரூப் பிவி அப்படின்னு, ஜிபிவி அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல. அதுல குரூப் பாயிண்ட் வேல்யூ அப்படின்னா நம்மள இல்லாம நம்ம டீம் எல்லாம் பண்ணக்கூடிய பிசினஸ் தான் நம்ம குரூப் பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் நமக்கு கமிஷன் இருக்கு. இதை நம்ம நிறைய டீம் வச்சு பில்ட் பண்ணிட்டு இருப்போம். ஒவ்வொரு டீமுமே ஒவ்வொரு குரூப் தான். அப்ப ஒவ்வொரு டீமோட பாயிண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக ஷார்ட்டா ஜிபிவி அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் ஆகும். அது எப்படின்னா, இது இப்படிதான் டோட்டலா நம்ம டீம்ல எவ்வளவு பிசினஸ் நடக்குது அப்படின்னு கூடிய அந்த மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது பிஜிபிவி, பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூ. இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிறது பிரான்ச் டைரக்டர் குரூப் இல்லாம வரக்கூடியதான் பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூ. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 11% 2001 பிவியில் இருக்கிறாரு. இவரோட பிவி பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதை நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, ஒன்னு பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லலாம், இல்லைன்னா சைடு வேல்யூன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. இந்த மாதிரி இந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம தெளிவா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கும் போது நம்ம பிசினஸை ஈஸியா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், குவாலிட்டியா டீச் பண்ண முடியும். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் புதுசா வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கிறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத டச் பண்ணி விடுங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ வெல்.